y அடுக்கு 2 m அடுக்கு 2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 12 16 m அடுக்கு 7 y அடுக்கு 2 x அடுக்கு 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 12 96 m அடுக்கு 9 y அடுக்கு 2 m அடுக்கு 2 very good next minus plus वर्ग का m அடுக்கு 6 m அடுக்கு 6 ஆறா ஓகே m அடுக்கு 4 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் वर्ग में 27 m அடுக்கு 5 n அடுக்கு 2 x அடுக்கு 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் वर्ग में 27 m அடுக்கு 7 n அடுக்கு 4 very good super plus into minus minus नाहर 24 m அடுக்கு 3 n அடுக்கு 4 x அடுக்கு 3 நாம प्लस into plus minus plus நாம 12 m அடுக்கு 2 x அடுக்கு 4 5 n அடுக்கு 2 plus into minus minus 4 32 m அடுக்கு 4 n அடுக்கு 4 x அடுக்கு 3 very good minus into minus plus return ஆகிட்டு m அடுக்கு 7 n அடுக்கு 4 minus into plus minus equal 4 m அடுக்கு 6 x அடுக்கு 2 n அடுக்கு 2 minus into minus plus 8 14 m அடுக்கு 8 n அடுக்கு 4 super very good minus minus into minus என்ன plus m அடுக்கு 6 y அடுக்கு 2 n அடுக்கு 2 minus into plus minus 11 m அடுக்கு 5 y அடுக்கு 2 x அடுக்கு 2 minus into minus plus 16 m அடுக்கு 7 y அடுக்கு 2 n அடுக்கு
minus plus. ஆரம்ப பக்கம் minus 50 plus minus ஆறு ஆறு பதினெட்டு minus plus RX very good. Minus into minus plus 5 ஆகுது. m இன் அடுக்கு 6 n இன் அடுக்கு 4 minus into plus minus 5 3 m இன் அடுக்கு 5 n இன் அடுக்கு 2 x இன் அடுக்கு 2 plus minus into minus plus 5 80 m இன் அடுக்கு 7 n இன் அடுக்கு 4 very good. Very good. நல்லா சீக்கிரமியா சூப்பர் வெரி குட். கிளாப் ஃபார் யூ. present tense Ramu eats, past tense Ramu ate, future tense Ramu will eat. Present continuous Ramu is eating, past continuous Ramu was eating, future continuous Ramu will be eating. Present perfect Ramu has eaten, past perfect Ramu had eaten, future perfect Ramu will have eaten. very good. Next. Present perfect continuous. Ramu has been eating. Past perfect continuous. Ramu had been eating. Future perfect continuous. Ramu will have been eating. Very good. Clap also. என்ன பண்ண போறீங்க? பயணிகளையும் பயணிகளோட நூல்களை பற்றி சொல்ல போகிறோம். வெனிஸ் பயணி ஒருத்தர் இருந்தார். அவங்க நாட்டில் இருந்து மார்க்கோ போலோன்னு ஒருத்தர் அரசர் வந்தார். அவர் வந்து சீனாவில் இருந்து வந்தார். சீனாவுக்கும் தமிழகத்தில் இருக்கிற தூத்துக்குடிக்கும் வந்து அரேபியர் வந்து சீனர் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து மார்க்கோ போலோங்கிற ஒருத்தர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு புக் எழுதினார். அதில் எழுதி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க வணிகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் வச்சு கடல் வழியாக இறக்குமதி பண்ணுறதையும் அவர் பார்த்து எழுதிட்டு போனார். அப்புறம் இபன் பதூதா அரேபியர் வந்து மொரோக்கோ நாட்டு அறிஞராக இருந்தார். அவர் வந்து எகிப்து நாடு வந்து செல்வம் கொளித்த நாடாக இருந்துன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம்
காசிநாதன் துறைமுகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் ஜார்ஜி உடன்பட்டை எதுன்னு சொன்னார். அப்புறம் விருப்பான வணிக நடவடிக்கை பற்றி சொன்னார். வெரி குட். நெக்ஸ்ட்டு ஹரிஷிதா. ஓகே, நீ என்ன சொல்கிற? இப்போ பார்த்தீங்கன்னா அல்பர் பரூனின்னு ஒரு பயணி இருந்தாங்க. அவங்க வந்து 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு சோமநாதபுர படையெடுப்பை பற்றி துல்லியமாக தகவல்களை எழுதினாங்க. அப்புறம் சமஸ்கிருத மொழிகளையும் கற்று, அதாவது ஹிந்தி மொழியை கற்று தாகியுக் பி ஹிந்த் நூலை எழுதினாங்க. அதுக்கப்புறம் தபகத்னா அரேபிய சொல், அதாவது அதோட அர்த்தம் தலைமுறைகள். தஜூக்னா பாரசீக சொல், அதோட அர்த்தம் சுயசரிதை. தாரிக்னா தாகியூக் அரேபிய சொல், அதோட அர்த்தம் வரலாறு. பதானின்னு ஒரு அரசர் இருந்தாங்க. அவங்க எழுதுகிற புக்கு பேர் தாரிகி பதானி. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட்டு தன்வந்த். பேர் கேட்கறதுக்குள்ளதே சொல்லு. வெரி குட். இத்தாலி பயணி பற்றி நான் சொல்ல போகிறேன். 1420 விஜயநகர பற்றியும் 1443 ஹீரத் நகரை பற்றி 3 பேர் எழுதினாங்க. நிகோலோ கோண்டி போர்ச்சுகீசிய பயணி. இவர் விஜயநகர பேரரசை பற்றி சிறப்பாக எல்லாத்தையும் துல்லியமாக எழுதிட்டாரு. அடுத்து அப்துல் ரசாக். இவர் செங்கில்கான் அரசவையோட அரசர். இவரும் விஜயநகர பேரரசை பற்றி தான் எழுதியிருக்காரு. அடுத்து டோமிங்கோ பயஸ். இவர் 1522 விஜயநகரத்தை பற்றி எழுதியிருக்காரு. அபுல் பாசல் ஒரு அரசர். அவரோட புக்கு அக்பர்நாமா அயனி அக்பரி. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் யாரு பேரு? கவி அரசன். ஓகே. முகமது பின் துக்ளக் அரசவையில் ஜியாவுத் பர்னி என்று இருந்தார். அவர் எழுதிய நூல் பேர் தான் தாரிகி ரோசாகி. அவர் எதை பற்றி எழுதியிருந்தார்னா முகலாய ராஜ்யம் பற்றி எழுதியிருந்தார். யாரு? ரோசாகி. பேர் கேட்டேன். ரோசாகியா? ஓகே. ஓ, பேர் கேட்டீங்க? பேர் கேட்டேன். அவன் தாரிகி ரோசாகின்னு சொல்லுவான். பேர் யாருன்னா ஜியாவுத் பர்னின்னு சொல்லுவான். யார் எழுதுனான்னு கேட்டேன். சரி, முகனா வாங்க சார் சொல்லுங்க. பாபர் ஒருத்தர் இருந்தார். அவர் அரசர் இருந்தார். அவர் எழுதியவர் பாபர் நாமா. வெரி குட். நெக்ஸ்ட் பேர் என்ன பண்ணுவீங்க? நான் வாட்டர் சைக்கிள் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இது கடலில் தண்ணி இருக்குது. தண்ணி அப்படியே ஆவியாகி சூரிய ஒளிப்பட்டு அப்படியே ஆவியாகி அப்படியே மேகமாக உருவாகுது. மேகம் உருவாகி அப்படியே அது மடி பொழிஞ்சு மடி கடலுக்கே மடி தனியாக இதாகி மடி அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போகும். நான் உங்களுக்கு சொல்லி கட்டி காமிக்க போகிறேன். மேகம் என்னவா பொழியும்? தண்ணியும் மழையாக பொழியும். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் யாரு? தர்ஷன். தர்ஷன் என்ன பண்ண போறீங்க? ரொம்ப வயசானவங்க கொண்டு மாதிரி புல்வெட்டி கம்மியான ரேட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்க? புல்வெட்டி. புல் வெட்டுறதா? ஓகே. வயசானவங்க புல் வெட்டுறவங்க அவங்க நிறைய யூஸாக இருக்கும். அதனால காட்டில் புல் வெட்டுறவங்க ரொம்ப விலை போட்டு வாங்கினாங்க. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சின்னதாக கண்டுபிடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பெருசாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடி. நான் சார் இன்ஸ்பயர் அவார்டில் இருந்தால் போட்டுருந்தேன். வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறியா? சூப்பர். இந்த கீழே சொன்னால் அது வெரி குட், வெரி குட். கிளாப். ஓகே.
போகிறேன். இப்போது விண்டுமில்லை நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். விண்டுமில்லுங்கிறது உள்ள மேக்னெட் இருக்கும், அதுக்குள்ளே காப்பர் இருக்கும். அந்த காப்பரும் மேக்னெட்டும் இணையும் போது இந்த காற்றாடி சுற்றும் போது கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட் உருவாகி போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டுமில் ஓடும்போது இதை கரண்ட் இழுத்து பேட்டரியில் கொண்டு போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியை நம்ம எடுத்து இதில் வச்சு கரண்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ லைட் எரியுது. வெரி குட்.